ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து நம்ம பார்ட் 1 சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துங்க. டோட்டலாக 60 கொஷின்ப்பா. 60 கொஷின் போட்டிருக்கேன். 2016லேருந்து 2023 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு 60 கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த 3 வீடியோவும் பாருங்கள். 1 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஹராப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஹராப்பாவில் இருக்க கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? உங்களுக்கே தெரியும், ஹராப்பாவில் இருக்க கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் வெண்கலம். சரியா? செம்பு மற்றும் வெண்கலம். அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, அதனால இதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இதுவும் வராது. அப்போ செம்பு மற்றும் வெண்கலம் தான் என்ன அப்படின்னா சரியான விடை. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா ஆப்ஷன் டி, மென்கற்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே கொடுக்கப்பட்ட எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் டி, மென்கற்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா மண்ணால் தயாரிக்கப்பட்டது. சரியா? மண்ணால் செய்யப்பட்டது. எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கலை பயன்படுத்தினாங்க. ரைட்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் வளர்ந்தது. இதுவும் ரைட்டு. ஹராப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம். அதுவே மொகஞ்சதாரோ அப்படின்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன சொல்லுவாங்க? இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்றது தவறு. சரியா? சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப தவறான கூற்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வரும். ஹரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல எவை உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், ஹரப்பன்கள் ஃபாலஸை வழிபட்டார்கள். ரைட்டு. அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். ரைட்டு. அடுத்தது, அவர்கள் தங்கள் தெய்வங்கள் கோவில்களில் வைத்தார்கள்ன்றது தப்பு. அவங்களோட தெய்வங்களை கோவில்களில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுக்கள்ல சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு வலுவான மத்திய அரசு. ரைட்டு. ஒவ்வொரு தெருவிலும் தெரு விளக்குகள் இருந்துச்சு. ரைட்டு. தெருக்கல்ல குப்பை தொட்டியும் இருந்துச்சு. இதுவும் ரைட்டு. பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்பு காணப்பட்டது. இதுவும் ரைட்டு. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. பட்டியல் 1, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரும் குளியல் குளம் இருந்திருக்கும். ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சஹானி அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சொன்னோமா? ஹராப்பா அப்படின்னா தயாராம் சஹானி. அடுத்தது திரிமுகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் அவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரிமுகம் சொல்லுவாங்க. வெண்கல கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் என்ன சொல்லுவாங்க? அளவை முறைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆப்ஷன் என்ன வரும்னா ஏ 3 4 2 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 4 2 1. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 785 தான் என்ன அப்படின்னா குறைந்த அளவு கண்டுபிடிக்கப்பட்ட எடை. ஓகேவா? சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி 785. அடுத்தது, செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்துவெளி நகரத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன? செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்துவெளி நகரத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லோத்தல். லோத்தல் என்ன சொல்லுவாங்க? கப்பல் கட்டும் தளம், செப்பனிடம் தளம் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய வாணிப மையம்னா என்ன அப்படின்னா லோத்தல் தான். லோத்தலை 1957 யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR ராவ் அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு துறைமுக நகரம் மற்றும் வாணிப நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னாலும் லோத்தல் தான். நெல் உமி எங்கே கிடைச்சதுனாலும் அப்படின்னா லோத்தல் தான். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொன்னால் இது லோத்தல் அதான் சொல்லுவாங்க. லோத்தல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எகிப்து, மெசபடோனியா உள்ளோட நாடுகளோட வாணிபம் நடைபெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிக துறைமுகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் தான். லோத்தல் தான் பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய வாணிப மையம். 1957 SR ராவ் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னேன். குஜராத் மாநிலத்தில் இருக்க போக்வா அல்லது பக்வார் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல்.
அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் பூமி எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா லோத்தலில் தான் வந்து கிடைச்சிருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. 1857 ஹராப்பால தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரயில் பாதைகள் அமைக்க இங்குள்ள கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன. 1857 ஹராப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்னன்னா அங்க ரயில் பாதைகள் அமைக்க கற்கள் பயன்படுத்தப்பட்டதுனால தான் ஹராப்பா வந்து சிதிலமடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹராப்பா பற்றிய கூற்றுக்கள்ல தவறானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், ஹராப்பாவோட சுவர்கள் வலிமையற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா ஹராப்பாவோட சுவர்கள் வலிமையானவையாக இருக்கும். ஏன்னா சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அடுத்தது, டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. இதுவும் ரைட்டு. அடுத்தது, சிறிய தலைமையுடைய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அர்மீனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுவும் ரைட்டு. ஹராப்பா கிமு 1750க்கு பின்னாடி அழிவுற்றதுன்றது ரைட்டு. அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் சி 1 மட்டும் தப்பு. 2, 3, 4 சரி. ஓகேவா? 1 மட்டும் தப்பு. 1 தப்பு. சரியா? ஓகே. ஹரப்பன் நாகரிகத்தோட தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகத்தோட தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழ்வாய்வை யார் வந்து மேற்கொண்டாங்க? இது உங்களுக்கே தெரியும். அரிக்கமேடு அகழ்வாயினாலே மார்ட்டிமன் வீலர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அரிக்கமேடு அகழ்வாயை மேற்கொண்டிருப்பாங்க. அரிக்கமேடு அகழ்வாயை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர். சிந்து சமவெளி நாகரிகத்தோட தளங்களை அதோட இருப்பிடத்தோட பொறுத்த சொல்றாங்க. ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பா என்ன வரும்? ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பானா பஞ்சாப். ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஃபர்ஸ்ட் 3. அடுத்தது மொகஞ்சதரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வந்து வரும். அடுத்தது காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி வந்து வரும். 3142. அடுத்த கேள்வி, ஹராப்பாவுக்கு முதல்ல 1826 யார் வந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1826 யார்ப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் அவர்கள் தான் வந்திருப்பாங்க. 1926 யார் வந்தாங்க? ஆப்ஷன் பி சார்லஸ் மேஷன். அடுத்த கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பால அகழாராய்ச்சி செய்யப்பட்டது? யாரோட வழிகாட்டுதல் படி ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி சர்ஜே மார்சல் அவர்களோட வழிகாட்டுதல் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹராப்பாவிலையும் மொகஞ்சதாரோலையும் என்ன பண்ணியிருப்பாங்க? அகழ்வாராய்ச்சி செஞ்சிருப்பாங்க. சரியா? மொகஞ்சதாரோல உங்களுக்கே தெரியும் மொகஞ்சதாரோ பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக மொகஞ்சதாரோவை அறிவிச்சிருப்பாங்க. சரியாப்பா? மொகஞ்சதாரோ அப்படின்னா இடிகாட்டு மேடு, ஹராப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். இது ஹராப்பாவை 1921 ஆர்டி தயாராம் சகானி கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொகஞ்சதாரோவை 1922 ஆர்டி பானர்ஜி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, பின் வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழ்வாயை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அரிக்கமேடு அகழ்வாயை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் பி மார்ட்டிமன் வீலர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, இம்பார்ட்டன்ட். அரிக்கமேடு அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்ட்டிமர் வீலர். அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்ததான், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? ஹராப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தோம். மொகஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வந்து பார்த்தோம். காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து பார்த்தோம். அதே லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அப்போ 3142 வந்து வரும். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பா. 3142 ஆப்ஷன் பி வந்து வரும். அடுத்தது பாருங்க, 20வது கேள்வி, ஹராப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயன்படுத்தப்படாத உலோகம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இரும்பு தான். அவங்க வந்து பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இரும்பு பயன் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அடுத்தது, டேஸ் எழுத்துக்களால் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் பி யூனிஃபார்ம் தான். டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு என்ன அது சிந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? யூனிஃபார்ம்ன்ற இதை தான் சிந்து வந்து குறிக்குது. அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறான பொருத்தம் கேட்குறாங்க. சங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். வைரூடியம் அப்படின்னா ஷேர் டு கை. கர்னிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸ்ட்ரீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா?
கர்னிலியன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, கர்னிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். இதுக்கு எல்லாமே நான் ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, திட்டமிட்டப்பட்ட நகரம், அதுக்கப்புறம் ஹராப்பாவை யார் கண்டுபிடிச்சாங்க, மொகஞ்சதாரோவை யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லைகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து. இதுலேருந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க. அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு எல்லாமே நான் ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அப்போ இதில் நமக்கு தப்பு என்ன அப்படின்னா 3 மட்டும்தான் தப்பு. சரியாப்பா, 3 மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி. சரியா, கர்னிலியன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் வந்து வரும். சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, கூற்று காரணம் பாருங்க. சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களோட பன்முகத்தன்மைக்கு காரணமாயினன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இந்த சமவெளி இந்தியாவில் இருக்க பெரிய பேரரசுகளோட அரசாட்சி இடமாகவும் இருந்தது அப்படின்றாங்க. அப்போ இதுவும் ரைட்டு. ஆன்சர் என்ன வரும்னா ரெண்டுமே சரி. சரியா, அப்போ ஏ வந்து பியை வந்து விளக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்து சமவெளிக்கு இரும்பை பற்றியும் தெரியாது, அவங்களுக்கு குதிரை பற்றியும் தெரியாது. சரியா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தது. அடுத்தது என்ன சொல்றாங்க, சிந்து சமவெளி மக்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். இதில் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக பட்டு ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தனன்றது தப்பு. சரியா, இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா பட்டு ஆடைகள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்காது. ஆப்ஷன் சி வந்து தான் தப்பு. ஓகேப்பா, உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு 30 கொஷின் மொத்தமாக நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு 20 கொஷின் போட்டிருப்போம், செகண்ட் வீடியோவில் ஒரு 20 கொஷின், இதில் வந்து ஒரு 30 கொஷின் வந்து போட்டிருப்போம். சரியா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 70 கொஷின்ப்பா மொத்தம் எத்தனை அப்படின்னா 70 கொஷின். இந்த 70 கொஷின் மட்டும் படிங்க. ஏன்னா நம்ம குரூப் 2 குரூப் 4 என்னென்ன குரூப் 1 இதெல்லாமே கலந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் தான் பண்ணி நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மீதி 3 வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சக்ஸஸ் டிஎன்பிசி லைஃபை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.